ஹலோ ஹலோ சொல்றா. சரி நீ சாப்பிட்டு தூங்க. சரண் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் எதுக்கு போற? ஒரு வேலையாக போகிறேன்டி, அங்கே திருவிழாடி. போன வாட்டி அப்படிதான் சரண் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு குடிச்சு போட்டு தில்லாலங்கடி வேலைனா பார்த்துக்க. அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன்டி. நல்ல பேன மாட்டு. நான் வரலடி வீட்டுக்கு. நீ அம்மாட்ட சொல்லு, நான் செவனேன்னு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன்டாங்க. அப்படியே வா, என்ன பொண்ணுங்க இருக்குன்ட்டு கூப்பிட்டாங்க. இந்த மாட்டை வச்சுட்டான்ல. என்ன சொன்னேன், எங்களை வந்து பார்த்துட்டு நீ கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லு. நான் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறோம். வருஷத்துல திருவிழா? ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் தான் திருவிழா வரும். அது ஒரு சின்ன வயசு இளஞ்சிட்டுகள். ஆமாம், நீ எதுக்கு போய் இவன் பொண்ணுங்க பார்க்க போகிறான் அவன். நீ அதுக்கு தான் போவேன் தெரியும். நானா? நான் குட் பைடி. எவன் கிடைச்சாலும் அவளை பார்க்கறது தானே உன் புத்தி. வாயில் அடிச்சு தப்பு அப்படிலாம். திருவிழாக்கு நாங்கள் போகிறோம், நீ போ. சாவி தானே எடுக்க வர. ஐயோ உடச்சிட்டாடா அந்த மறுபடியும் ஹெல்மெட்டை. ஹலோ நம்ம என்ன பேசலாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நாளும் சரணும் அவங்க கிட்ட பேசிட்டாங்க. அந்த வீடியோலாம் விடுங்க, அவன் சேனலில் போட்டிருக்கான். பட் வந்து இப்போ வந்து வேறு லெவல் பிரச்சனைங்க. எனக்கும் தக்காளி சரணு 3 பேருக்கும். சரண் ஊருக்கு வந்து கோயில் திருவிழா வேறு, அங்கே போகலான்ட்டு கிளம்புனோம். பட்டு உடலை வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோ 2 வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே திட்டிருப்பாங்க எங்களை. பட்டு நாங்கள் எங்களால் போக முடியாமல் பாருங்கள், இங்கே தாங்க இருக்கோம். பாருங்கள், 2 வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பாய். உண்மையாக பொண்ணுங்க இருப்பாங்களா? கண்டென்ட் கிடைக்குமா உங்கள் ஊரில்? உங்கள் ஊரில் வந்தால் கண்டென்ட் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்குங்க. இருந்தாலும் இப்போ கிரிக்கெட் வந்துட்டு நேராக உங்கள் ஊருக்கு போகிறது. இப்போ ஐயோ, அக்காட்ட கேட்டுவோங்க. உங்கள் அக்கா என்னை கொண்டுருவா. எப்படி சொல்லாமல் போகிறதா? நீ அவள் தான் அடி, அவன் ஃபோன் அடி. நீ தான் நீ மாட்டி விட்டுற தெய்வமே. கேரு, உங்கள் ஊர் திருவிழானால தான் நான் வரேன். பாசத்தில் இருக்குது சொல்லாது. ஆமாம், இப்போ இந்த வருஷம் அடிச்சுப்பீங்க மறுபடியும். என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே. திட்டுச்சுன்னா உன்னை கொண்டுரும் பார்த்துக்க. ஹலோ ஹலோ சொல்றா. சரி நீ சாப்பிட்டு தூங்க. அம்மா தூங்க சொல்லு, நான் சரண் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் எதுக்கு போற? ஒரு வேலையாக போகிறேன்டி, அங்கே திருவிழாடி. செருப்பு பிஞ்சு வீட்டுக்கு வா. இப்ப வந்து என்னை பார்த்துட்டு தான் போறேன். நான் போகிறோம், நீ பேசுகிற. டைம் ஆகிடும். செருப்பை கழட்டி அடிச்சு போறேன். இங்க வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு வந்து பார்த்துட்டு போன்ட்டேன். ஆமாண்டி, மணி ஆயிட்டு. நீ போன வாட்டி அப்படிதான் சரண் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு குடிச்சு போட்டு தில்லாலங்கடி வேலைனா பார்த்துக்க. அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன்டி. நல்ல பேன மாட்டு. நான் வரலடி வீட்டுக்கு. நீ அம்மாட்ட சொல்லு. நான் சொல்றேன், இப்ப வரலன்னு வச்சுக்க என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னக்கா நான் சொல்றேனக்கா, இப்ப வரலன்னு வச்சுக்க என்ன பண்ணுன்னு தெரியாது. வை. ஐயோ, வாய்ப்பே இல்லை, விடாது. கண்டிப்பா விட மாட்டாளா? எனக்கு கடுப்பா ஆகுதுடா. இவ வேற அவளை கொண்ட மண்ணா அவங்க வீட்டில் கொண்டு விட்டு வந்துருமா? நீ ஏன்டா அழைச்சிட்டு வந்த மயிறு? உங்க பிரச்சனைக்காக அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டாயா? ஐடியா சொல்லு. இந்த புடி போய் பார்ப்போம். என்ன அதெல்லாம் ஐடியாலாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. பெட்ரோல் இல்லை, ட்ரை ஆகிட்டு நாங்கள் போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் வீட்டுக்கு போ. என்ன நீ இதெல்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமாக அவள் அவ்வளோதான் காண்ட் ஆகிடுவா. பெட்ரோலில் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். மோரக்கட்டை. ஐயோ, நான் செவனேன்னு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன்டாங்க. அப்படியே வா, என்ன பொண்ணுங்க இருக்குன்ட்டு கூப்பிட்டாங்க. இந்த மாட்டை வச்சுட்டான்ல. சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. ஓகே, என்ன அப்படி சொல்லிடாத. பொண்ணுங்க இருக்கு, பொண்ணுங்களை பார்க்க போகிறோம் அப்படிலாம் நான் அவள்கிட்ட சொல்லலை. அவள்கிட்ட இதுமாரி சொல்ல முடியுமா? ஓகே, அதான் நான் பேசுகிறேன். அப்படி இருக்கேன். நான் ரொம்பவே நாளும் இந்த மாட்டை வச்சுட்டான் இல்லைங்க. நான் மட்டும் கிரிக்கெட் வந்துட்டு இருந்தேன். வானே எங்கள் ஊரில் பொண்ணுங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த பாருங்க, இப்போ விடவும் இல்லை. அவளும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். சரணுக்கும் தக்காளிக்கும் சண்டை வந்துச்சா, இப்போ சரியாயிட்டுங்க. இந்த ஏற்கனவே ஆல்ரெடி அவன் சேனலில் போட்டிருப்பான் பாருங்கள் வீடியோ, அதை போய் பாருங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. இப்போ ஏன் தலையை உருட்டுறான் அந்த பையன். ஐயோ கடவுளே, இப்போ கூப்பிட்றா அவளை. சீக்கிரம் கூப்பிடு போகணுக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இழுத்துட்டு வா. பயமாக இருக்கு வரவே. நான் கிளம்புறோம், டைம் ஆகிட்டு. நான் கிளம்புறோம். என்னண்ணா இங்கே கூப்பிட்றா. இங்கே வா. நீ என்ன சொன்ன, எங்களை வந்து பார்த்துட்டு நீ கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லு. நான் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு போன்ட்டேன். இப்போ என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. நீ போன வாட்டி அவன் வீட்டுக்கு போயிட்டு நீ என்னென்ன நான் என்ன பண்ணேன்?
வீட்டுக்குள்ள போடா, நீ வீட்டுக்குள்ள போ. நீங்க திருவிழா வேணா ஒண்ணு வேணா, நான் அம்மா கிட்ட சொல்லி. வருஷத்துல ஒரு திருவிழா ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் தான் திருவிழா வரும். நீங்க போன வாட்டி என்ன கிழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும்டா. அது ஒரு சின்ன வயசு இளஞ்சிட்டுகள். ஆமாம் சரி இப்போ என்ன, சரி அப்படின்னா காசு கொடு, நாங்கள் இங்கேயே அங்கே போய் குடிக்கிறது இங்கேயே குடிச்சிடணும். சரி நான் கொடுக்குறேன் வா. அப்புறம் என்ன, அப்ப நான் போகணும்ல. நீ எதுக்கு போய் இவன் பொண்ணுங்க பார்க்க போகிறான் அவன். நீ பொத்து, நீ அதுக்கு தான் போவேன் தெரியும். யார் நானா? நான் குட் பைடி. பிடிக்குதானே, எவன் கிடைச்சாலும் அவளை பார்க்கறது தானே உன் புத்தி. வாயில் அடிச்சு தப்பு அப்படிலாம் பொறிக்கிறாயே விட மாட்டாடா, ஐயோ லூசுறாவ. சரி ஒன்னே சொல்லலாடி, இவனா சொல்கிறான், இவன் ஒரு லூசு இவன். வண்டியை இப்போ ஏற்றிட்டு உள்ள வர. ஷோ என்னடா, நீ போ, நான் போறேன். அடுப்பாது என்னது அவன் போறானா? வண்டியை ஏற்றி போடுவோம், மேலே போவான் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள போய். என்ன இப்போ எங்களை விட மாட்டேற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உள்ளங்க உள்ள போயிட்டேன். நான் போகிறேன், திருவிழாவுக்கு போகிறோம். திருவிழாவுக்கு நாங்கள் போகிறோம். நீ போ, சாவி தானே எடுக்க வர. ஐயோ உடச்சிட்டாடா அந்த மறுபடியும் ஹெல்மெட்டை. இப்போ தான் சீர் பண்ணி வச்சுருந்தேன், உடச்சி விட்டாங்க. என்ன சொன்ன, அடிக்க மாட்டேன்னு. அடிக்க மாட்டேன். அப்ப சொல்ற பேச்சு கேட்கணும்ல ரெண்டு பேரும். அடிக்க மாட்டேன்னு சொன்ன. பைத்தியம்டா அது, பைத்தியத்தை வச்சுக்கிட்டு. உன்னை யார் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ அழைச்சிட்டு வர சொன்னது? ஏன்டா காலை மிதிச்சு விட்ட, அவ்வளோதான் சாவு. வாடி, அவன் சரணி வீட்டுக்கு போவாங்க தான் மருந்து இருக்கும் போல இருக்கு. அம்மா ஒரு மூலிகை. இல்லடி அவங்க வந்து சொல்லல, கடுப்பு மயில கலப்பாம எவ்வளோ பிடிச்சி ஏறுறதுக்கா என்னன்னு தெரியும். என்னவா இருக்கும் என்ன இப்போ? ஐயோ நான் போயிட்டு உடனே வந்துடுவோம். அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி 5 நிமிஷம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரி அப்போ 200 எடுத்துட்டு வா. ஜிபேல கையில் கொடு, ஒயின் ஷாப் என்ன ஜிபே கொடுப்பாங்க. போற ஒரு நிமிஷம், வர ஒரு நிமிஷம். சரி போ, வண்டியை ஏற்றி போட்டு வரேன். போ போ, கதவத்தோட ஏற்றும். இவ்வளோ வச்சுக்கிட்டு போயிடுவோமா? இல்லை போல வண்டி உள்ள ஏத்துனா இப்போ என்ன தப்பாது? வாரேன் யானையும் பாரு. இதை மாட்டுற ஃபஸ்ட்டு. எப்படா போகிறது? வண்டி எங்கே போ, ஏற்றுறேன். வண்டி எங்கே போட்டுட்டு பயிலோட வர சொல்லி போய்க்குமா? சரி அவள் தூங்கட்டும். இல்லை போகல, அதான் ஏற்றிட்டேன் வண்டியை. கைஸ் நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக பிளான் பண்ண போகிறோம். தூங்க விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அவர் தூங்க விட்டு கிளப்பி விட்டு ஓடிடுமா? ஒரு பறக்க ஊற்றி பாட்டினா தூங்கிடுமா? ஓ பைத்தியம்டாவ. ஐயோ இது எப்படி? சரி விடு, நம்ம தூங்கினோடனே ஓடிடும்.